இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் புரட்சி தமிழக கட்சியின் நிறுவன தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணா வணக்கம். 150 நாள் சிறைவாசம் வெயிலில் வந்திருக்கீங்க. ரொம்ப உடல்நிலை சரியில்லாத கேள்விப்பட்டோம். இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரவாயில்லையா? உடம்பு அப்படி தான் இருக்குது. பொதுவாக சிறைக்கு போனவங்க வைக்கிற குற்றச்சாட்டு உள்ள ஸ்லோ ப்ராசன் வைக்கிறாங்க அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. சவுக்கு சங்கர்லேருந்து ஏன் திமுகவில் ஒரு ஆளாக இருக்கிற திருமுருகன் காந்தி வரை இதை சொல்லுவாங்க. வேல்முருகன் சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் நமக்கு அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் இயல்பாக எழும்பும். வராகி சொல்லியிருக்காரு. பட் ஆனால் நம்ம சிறையில் இருந்துட்டு வந்த பிறகு அதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தோண தான் செய்யுது. இப்போ நம்ம தனியாக நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு யோசித்து பார்க்குற போது நமக்கு ஒன்றும் பிடிப்பில்லை. ஒரு கால் மருத்துவமனைக்கு போகிறோம், ஏதாவது மாத்திரை கொடுக்குறாங்களா என்ன ஏது அதை நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. பட் ப்ராக்டிக்கலாக நாம் உணர்கிற போது அந்த ஒரு வீக்னஸை உண்டு பண்ணி விட்றாங்கன்றது தெரிய வருது. ஏன்னா நான் இன்னமும் அந்த ஒரு பலவீனமாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஏன்னா ஜெயிலேருந்து வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 13-15 கிலோ குறைஞ்சிருந்தேன். இப்போது சாப்பிட்டு கொஞ்சம் போல் வெயிட்டு ஏற்றுறோம். பட் இருந்தாலும் அந்த பழைய நிலைக்கு உடல் இல்லை, மனசு ஓரளவுக்கு அது திமிரு பிடிச்ச மாதிரி சார் அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுது. உடல் கொஞ்சம் இன்னமும் ஒரு மாதிரி சுணக்கமாக தான் இருக்குது. பொதுவான குற்றச்சாட்டு இந்த ஸ்லோ பாய்சன் சொல்கிறது வழக்கமாக ஆளுங்கட்சிக்கு எதிராக போராடுறவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அவங்களும் திருப்பி நம்ம முன் வைக்கிறோம். இது இப்போ சொன்னவங்க எல்லாருமே இப்போ நல்லா தான் இருக்காங்க. இப்போ நம்ம அந்த குற்றச்சாட்டை முன் வைக்கலாம், இப்போ இறந்துருக்கலாம் நிறைய பேர். அந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, உடனே தான் டிடெக்ட் பண்ணிடுறோம்ல. இப்போ அந்த காலம் மாதிரியா போய் ஐயோ பார்த்து காப்பாற்றுன்றதுக்கு உடனே தான் போய் நான் இது வரைக்கும் நான் மெடிக்கலாக எவ்வளோ செலவு பண்ணி தெரியுமா? எத்தனை லட்சங்கள் ஆயிருக்குன்னு தெரியுங்களா? சொல்லுங்கள். அப்போனா நாங்கள்லாம் சும்மா இது மாதிரி டாக்டர்கிட்ட ஃபீஸை கொடுத்துறியாப்பா, செக் பண்ணுப்பா, ரத்தத்தை எடுப்பா, அதை எடுப்பா, இதை எடுப்பா, ஒரு 4 மாத்திரையை கொடுப்பா, சும்மா நான் எப்படிப்பா சாப்பிட்றது, ஒரு 10-15 மாத்திரையை கொடு, ட்ரீட்மெண்ட்டை கொடுன்னு நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? இப்போ அதெல்லாம் நான் ஸ்லோ பாய்சன் தான் கொடுத்துட்டாங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. பட் ஏதோ ஒன்று நடக்குது. உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டால் அவங்க வீக்னஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு சார். மன ரீதியாக பாதிக்கப்படுறதுங்கிறது அது நம்ம தனிமை சிறையில் இருக்கோம், போகிறோம் வரோம். அப்புறம் தான் நான் இப்போ 2 ஜனவரி 30 வந்தேன். இப்போ பிப்ரவரி மார்ச் ஆகிப்போச்சு இல்லை. நான் மன ரீதியாக ரெடி ஆகிட்டேன். மன ரீதியாக ரெடி ஆகிறேன்னா நான் அங்கேருந்து வரும்போதே மன ரீதியாக ரெடி ஆகிட்டேன். நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உடல் தானே பிரச்சனை. சிறையிலேருந்து வரும்போது அந்த ஃபோட்டோ அந்த போர்டுக்கு வந்தேன். அந்த ஃபோட்டோலாம் பார்த்தா எனக்கே யாரோ அடையாளம் தெரியலையா? அடையாளம் தெரியல. அப்போது சம்திங் ஏதோ நடக்குது. அது நம்ம அது யாரை குற்றச்சாட்டுறதுன்னு தெரியல. பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம அனுபவிச்சதால மேபி இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமும் வரத்தான் செய்யுது. சிறை அனுபவம் எப்படி சார் இருந்துச்சு? ஒரு 5 மாத காலம், ஒரு நீண்ட பயணம்னு நினைக்கிறாரு. ரொம்ப கொடுமையான விஷயந்தான் சிறை. நம்ம நினைக்கிற மாதிரி இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் சிறையெல்லாம் கிடையாது. சிறை ஒரு மனிதன் வாழ்வதற்கு உகந்த இடமா, வசிப்பதற்கான உகந்த இடமா, இல்லை இருப்பதற்கான உகந்த இடமானா நிச்சயமாக நம்ம சிறையெல்லாம் அதெல்லாம் இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 150 ரூபா ஒரு சிறை கைதிக்கு செலவு பண்ணுறாங்களா? அரசாங்கம் செலவு பண்ணுவதாக கணக்கு சொல்கிறது. ஓகே, உண்மையிலே செலவு பண்ணுறாங்களா? அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அந்த புழல் சிறைக்கு முன்னாடி ஒரு புழல் பட்டாலியன், தமிழ்நாடு போலீஸ் பட்டாலியன் ஒன்று இருக்குது. அதில் ஒரு பட்டாலியன் போலீஸாக இருக்கிற, தமிழ்நாடு போலீஸாக இருக்கிற நபருக்கு 50 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிடலாம். இப்போ இந்த சிறை காவலர் இருக்காங்களே, சிறை போலீஸ், இவங்க அங்கே போய் என்ட்ரி போட்டாங்கன்னா 90 ரூபாய்க்கு 3 வேளை சாப்பாடு நல்லா சாப்பிடலாம். ஓகே, திருப்தியாக. அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். 150 ரூபாய்க்கு அந்த சாப்பாடை சாப்பிடவே முடியாது. எப்படி இருக்குங்க சாப்பாடு? என்னவோ உயிர் வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒன்று போடணும், அப்படி தான் சாப்பாடுகள் இருக்கும். பெரும்பாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஏதாவது இருக்குமே தவிர, அந்த சாப்பாடு, அதை கொண்டு வர்ற விதம், அந்த வெசில்ஸ், அந்த பாத்திரங்கள், சமைக்கிற இடம், இதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கொடுமையான விஷயம்தான். நீங்கள் நம்ம அந்த சிறை நிர்வாகத்துக்கிட்ட கேட்டேன்னு வச்சிங்களேன், சிறை அதிகாரிலாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஒரு சின்ன நிர்வாகம், எங்களுக்குள்ளே இருக்கிறத வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சிறை கைதிகளுக்கு 100 பேருக்கு ஒரு சமையல்காரர் இருக்கணும் சட்டம். புழல் சிறையில் இருக்கிறத 2 பேர். ஒருத்தர் ஒரு நாளைக்கு இருப்பார், இன்னொருத்தர் மறுநாள் இருப்பார். ஒன்றரை நாள் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 3500 பேருக்கு ஒரு குக்கு என்ன பண்ணுவார்?
இல்லை ஒரு குக்கால் செய்ய முடியுமா அவ்வளோ பேருக்கு? இப்போ நாங்கள் சாப்பிட்றோம்ல, அங்கே இருக்கிற சிறைவாசிகள் சாப்பிட தானே செய்கிறாங்க. அதுக்கு அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய கைதிகள்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல? எல்லாம் சிறை விசாரணை கைதிகள் என்னங்க தெரியும் அவங்களுக்கு. ம். இப்போ சாம்பார்னா இப்போ பருப்பு, உப்பு, ஏதோ ஒரு காய்கறி, ஒரு தாளிப்பு இருக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். எதை முன்னாடி போடணும், எதை பின்னாடி போடணும், எதை போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இதை போடணும்னு குக்குக்கு மட்டும் தானே தெரியும். ம். எல்லாம் கலந்துருக்கிறது சாம்பார் தான். பட் அது என்ன ரேஷியோவில் போடணும், எந்தெந்த டைமில் போடணுன்னா தானே போட்டால் தானே அது சாம்பாராக இருக்கும். அது மாதிரி ஏதோ ஒன்று. நீங்கள் நம்ம சிறை நிர்வாகத்தையும் இதில் ஒன்றும் குறை இல்லை சொல்கிறது இல்லை. சிக்கன்லாம் போடுறோம் அப்படின்லாம் கறிலாம் போடுறோன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கா? வெளியிலேருந்து சொல்கிறாங்க 2 நாளைக்கு வந்து சண்டேவும் செவ்வாய்க்கிழமையும் கறி ம். போடுறாங்க. பட் அது இல்லாத ஊருக்கு எலுப்பு சக்கரை மாதிரி அந்த கறிக்கு அங்கே ஒரு டிமாண்ட் இருக்குமே தவிர ம். அது பெரும்பாலும் கறியாலாம் இருக்காது. ம். சார் நீங்கள் பொதுவாக பெரிய ஹோட்டலுங்கள்லேயே சமைக்கிற இடத்த பார்த்தோம்னா சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது ஏனாயசத்துக்கு உள்ளே வந்துக்கிறானுங்க, அப்புறம் இவங்களுக்கு என்ன சமையல் அப்படின்ற மாதிரி தானே அது இது கலைக்கு ஊற்றுங்களா இருக்கும். அந்த மாதிரியா? அவ்வளோதான். ம். பொதுவாக நான் அந்த கேன்டீன் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இது யார்கிட்ட ஒரு தனியார்கிட்ட ஒரு கேன்டீன் மாதிரி கொடுத்துடலாம். காசும் மிச்சமாகும். அவன் 50 ரூபாய்க்கு சோறை போட்டுருவான் 3 பேருக்கு. இப்போ வெளியில் கொடுக்குறது உள்ளேயும் கொடுத்துடலாம்ல? ஆமாம், கொடுத்துட்டோம்னா அவன் பாட்டு செய்ய போகிறான், போக போகிறான், ஏதாவது ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி வச்சுட்டு எத்தனை பேர் சாப்பிட்டான் போனான் வந்தான், அந்த மாதிரி ஈஸியாக அது முடிஞ்சிடும். இல்லை அதில் இந்த செக்யூரிட்டி சிக்கல்கள் இருக்கா? நிறைய பேருக்கு ஏதோ விஷம் வச்சு ஒருத்தனை கொல்லணும்னு நினச்சா கூட செய்யலாம் இல்லை வெளியிலேருந்து போகும்போது? அப்படிலாம் யோசித்தோம்னா அப்புறம் எப்படி தான்? இல்லை அதுக்கும் வாய்ப்பு இன்னும் விஷம்னா எல்லாருக்கும் வச்சுருவானா, அப்புறம் தனியாளுக்கு வைப்பானா? ம். அந்த மாதிரிலாம் நம்ம யோசிச்சுலாம் பண்ண முடியாது இல்லை சார். இப்போ நீங்கள் இந்த பிசிபின்னு ஒன்று இருந்தது, அப்போ வெளியில் செஞ்சு தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எப்படி அலோவ் பண்ணாங்க அப்போ? நான் ஒன்று சொன்னோம்னா இப்போ 50 ரூபாய்க்கு நல்லா சாப்பிட்றான், 150 ரூபாய்க்கு சாப்பாடு இல்லைன்னா அப்புறம் வெளியாள் கொடுத்தா குருண்டு வாங்கினா அப்போ இதை தான் தின்னுன்னு சொல்ல வரீங்களா எப்படி? இல்லை அதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்ற வாய்ப்பு இருக்குது தான் சரி. இப்போ ஜெயிலே யாருக்கிட்ட காசு வாங்கின்னு கலந்துட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் வாய்ப்பு இருக்கும்ல சார். அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இங்கே செட்டப் இருக்குது. ஏன் ஒன்றாலும் கொடுத்துக்கலான்ற மாதிரி. அது எப்படி? அதுக்கு தான் ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியாக பார்த்து வச்சு அதை மெயின்டைன் பண்ணி அதை சமைக்கணும். அப்புறம் நான் எவனையுமே நம்ப மாட்டேன்னா பட்னியாக தான் இருக்கணும். அதனால் இப்போ இதில் கொஞ்சம் மேம்படுத்தலாம். உள்ள அங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது? இப்போ நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரியே இருக்க அறைகள்லாம் இல்லை நீங்கள் எப்படி இருந்தீங்க? உங்களுக்கு என்ன மாதிரி கொடுத்தாங்க? இல்லை ஏன்னா ஒரு கட்சி தலைவர்ன்ற முறைப்படி என்ன கொடுத்துருக்காங்க? அப்படிலாம் ஒன்றும் ஸ்பெஷலாலாம் ஒன்றும் அங்கே வாய்ப்பு இல்லை. ஒரு செல்லு இருக்கும், இல்லை பிளாக் இருக்கும், அதில் ஒரு 200 பேர் 300 பேர் ஒரே ஒட்டுக்கா அப்படி படுத்துங்க கிடப்பாங்க. நம்ம கோயம்பேடு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி படுத்தாங்களா அந்த மாதிரி. சில வந்து செல்லுங்க இருக்கும். இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்குன்றதால கொஞ்சம் பேரை வந்து செக்யூரிட்டி பிளாக்னு வச்சுருப்பாங்க. அங்கே யாரும் 3வது ஆட்கள் யாரும் வர முடியாது. அதுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்க முடியும். அந்த மாதிரி HS1 HS2 இருக்குது. ஏன்னா வந்து HS1 வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி கொஞ்சம் பேரை ஒரு முக்கிய நபர்களாக பாதுகாப்புக்கு ஏதாவது சிக்கல் இருக்குன்ற மாதிரி நினச்சாங்கன்னா அந்த மாதிரி இடத்துல வச்சு ஒரு தனி செல்லு கொடுப்பாங்க. இந்த சைஸில் தான் இருக்கும். உள்ளே ஒரு பாத்ரூம் இருக்கும். அப்படி சாப்பிட்டுக்கிட்டு அதில் இருந்துக்க வேண்டியது. இல்லை உணவு வந்து நீங்களே போய் சாப்பிடணுமா இல்லை உங்களுக்கு வருமா? இல்லை பிளாக் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே. ஒரு வண்டியில் வச்சு தள்ளின்னு வருவாங்க. அப்புறம் எல்லோரும் போய் சாப்பாடு எடுத்து வாங்கிக்க வேண்டியது தான். வாங்கின்னு இப்போ காலையில் சாப்பாடு வந்து ஒரு 8 7:30 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க. மத்தியானம் அது ஒரு 2 மணி 3 மணி ஆகும். சிலப்போ சீக்கிரம் 12 மணிக்கு வந்துடும். ஈவினிங் சாப்பாடுங்கிறது நைட் சாப்பாடுங்கிறது ஒரு 5 மணிக்கெலாம் வந்துடும். அதை வாங்கி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம செல்லுக்குள்ளே ஒரு 5:30க்கெலாம் லாக்கப் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை விருப்பப்பட்டு எப்போ சாப்பிட்றோமோ சாப்பிட்டு வேண்டியது. இப்போ அங்கே வந்து இருக்கிற கைதிகளுக்கு வேலைலாம் கொடுப்பாங்களா? இல்லை நம்ம இந்த மாதிரி H1ல போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்? இல்லை, பொதுவாகவே வந்து சிறை கைதிகளை வந்து வேலை வாங்கக்கூடாது. ஆனால் சம்பளம்லாம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து தண்டனை சிறைவாசிகள். ஓகே. விசாரணை சிறைவாசிகளை வந்து எந்த வேலைக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் நம்ம சிறையில் வந்து எல்லா வேலையும் அவங்க தான் செய்வாங்க. கிட்டத்தட்ட பல ஏக்கர் இருக்குதுன்றாங்க புழல் சிறைச்சாலை. அதில் வந்து ஒரு 6 பேரோ 7 பேரோ தான் தூய்மை பணியாளர் இருக்காங்க. அப்போ மிச்ச இந்த வாழை பெருக்கிறது, போகிறது, ரோட்டை பெருக்கிறது, உள்ளே பெருக்கிறதுலாம் அப்போ யார்? அப்போ எல்லாம் சிறைவாசிகள் தானே. அது அப்படியே ரொட்டீனாக எல்லா வேலைக்கும் வந்து விசாரணை சிறை கைதிகள். இப்போ சமையலே விசாரணை சிறைவாசிகள் தான் செய்கிறாங்கன்னா அப்புறம் க்ளீன் பண்ணுறது, காவா அடிக்கிறது, அது இது எல்லாத்துக்கும் அப்போ உள்ள இருக்கிறவங்க வந்து இவங்களை வேலை வாங்குறாங்க புதுசாக போகிறவங்கள. ஆமாம். இப்போ ஒரு எலக்ட்ரிஷியன் ஜெயிலுக்கு போகிறாரு. என்னப்பா என்னடா வேலை செய்கிற? ஐயா நான் எலக்ட்ரிஷியனு. சரி இவனை பிடிச்சி எலக்ட்ரிஷியன் இதில் போடு. அப்படி தான். ஓகே. இப்போ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் ஒன்று உருவாகிருக்குல்ல, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் என்ன எல்லாம் இன்னும் காந்தி, நேரு எல்லாம் இருக்காங்களா? எல்லாருமா. அது அப்படியே வந்து நட்பாக போக வேண்டியது தான். ஓகே. இப்போ சிறையிலேருந்து வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஒரு 10 பேருக்கு பெயில் எடுத்து விட்ருப்பேன். ம். இப்போ 10 பேரும் அவருடைய புனிதர்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு சின்ன இடத்துல இருக்கிறோம். அதில் கொஞ்சம் பார்த்து என்ன கொஞ்சம் பொய் வழக்குனா அப்படின்னா இப்போ என்ன போட்டாங்கன்னா பெயில் எடுக்க ஆள் இல்லைன்னா அது என்ன இது என்னும் போது கொஞ்சம் நம்ம கூட பார்த்து பேசுகிற போது நமக்கு கொஞ்சம் சரி என்ன கொஞ்சம் இன்னசென்ட் மாதிரி இருக்கிறானே அப்படின்ற போது நம்ம சரி என்ன ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கண்ணே வெளியில் போனோன்னா சரி வெளியில் வந்து செய்கிறோம்பா அப்படின்னு ஒரு 10 பேருக்கு பெயில் எடுத்து விட்ருப்போம். என்ன மாதிரி பர்சன்ஸ் அவங்களாம் பெக்குலர் கேஸா இல்லை 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 கொலை குற்றவாளி அந்த மாதிரி எதனா இல்லை இருந்தாங்களா? அப்படிலாம் இல்லை. ஏன் இப்போ நம்ம ஆளுக்கும் கேஸுக்கும் சம்மந்தம் இல்லை. போலீஸ் போகிறது புட்டப் கேஸ் தானே? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 5 கிராம் மெத்து போடுறான். என்னடாண்ணா இல்லைண்ணா என் ஃப்ரெண்டு ஒருத்தனே அவன் ஃபோன் நம்பரில் எங்கள் ஃபோன் நம்பர் இருந்ததுண்ணே உடனே பிடிச்சி ஆளுக்கு 5 போட்டாங்கண்ணே. இப்போ வந்து ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் அவரோட மகளை ஒருத்தன் லவ் பண்ணுறான். உடனே அந்தால ஒரு கேஸை போட்டு அவன் கை காலெல்லாம் உடைச்சி கொண்டாந்து சிறையில் போட்டு குண்டாசம் போடுறாங்க. அது மாதிரி பல விஷயங்கள். அதாவது தவறு செஞ்சு கொஞ்சம் பேர் வரான்னா தவறு செய்யாமல் சும்மா எட்ட நின்று பார்த்தவன்லாம் நிறைய பேர் சிறைக்கு வரும். பெரும்பாலும் தவறு செய்கிறவன் தான் அவன் தான் வந்து யார் கூட வந்து டையப்பாக இருக்கணுமோ இருப்பான்ல. அது தவிர்க்க முடியாமல் தானே சில வழக்குகள் நடக்குது. பெரும்பாலும் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன தப்பாக இருக்கும். எவனா ஒருத்தன் கூட சேர்ந்துருப்பான். அவன் ஏதாவது அதை அடிக்கிறவன் இதை பிடிக்கிறவனா இருந்திருப்பான். இப்போ இந்த நிறைய இந்த ஐடி பசங்கள்லாம் வந்து இந்த மெத்து அந்த மாதிரியான விஷயங்கள் பயன்படுத்தாங்க. கஞ்சா வந்து பயன்படுத்து. ஆமாம், நிறைய பேர் வரானுவன். அது ரொம்ப கொடுமையான விஷயந்தான். அவன் வந்து அந்த கம்பெனியே அதை அலோவ் பண்ணுதா என்னன்னு தெரியல. பட் அங்கே ஒரு சிஸ்டம் இயங்குது. நமக்கு தெரியாமையே ஒரு சிஸ்டம் இயங்குது. நமக்கு இந்த மெத்துன்றதை நம்ம திமுக இந்த ஜாஃபர் சாதிக்கு பிறகு தானே மெத்துன்னு ஒரு பொருள் இருக்குன்னு நமக்கே தெரியுது. ஆனால் இது வந்து பல இடங்களில் வந்து தமிழகத்திலே குறிப்பாக சென்னை போன்ற நகரங்களில் புழக்கத்தில் இருக்குது. அங்கே போய் பார்க்கும்போது தான் இவ்வளோ பேர் மெத்து வழக்கில் இருக்கிறதெல்லாம் தெரியுது. பிரபலமான சில பேரும் வந்து உள்ளே வந்திருப்பாங்கல்ல, அவங்க கூட ஒன்று பழக்க நெருக்க வழக்கங்கள் ஏற்பட்டுச்சா? பிரபலமானவங்கன்னா பிரபலமான அக்யூஸை நம்ம எப்படி சொல்ல முடியும்? பிரபலமானவர்கள்னால் நாம் வந்து சவுக்கு சங்கர் இருந்தார், வராகி இருந்தார், அப்புறம் இந்த போலீஸ்கார் ஒருத்தர் இருக்கார்ல வரதராஜன். வரதராஜன் ஆமாம், பேசிட்டு மாட்டிக்கிட்டார். என்னங்க பேசினார், என்னங்க மாட்டினார்? ஏன் பேசக்கூடாதாங்க? அதுதாங்க பிரச்சனை. என்ன பிரச்சனை? இப்போ நான் பேசினா உனக்கு வலிக்குதுன்னா நீ திருடன் தானே அர்த்தம். ஓகே, அது அவர் ஜனநாயகரியில் பேசினார். அவர் இன்னும் 2-3 பசங்க இந்த யூடியூப்பில் சும்மா ஒரு கமெண்ட் போடுறவன் ஒரு செய்தி வந்திருக்கும், அதை பாஸ் பண்ணியிருப்பான். உடனே இப்போ இந்த ஃபேக்ட் செக்கிங் இதை ஒன்று வச்சுருக்காங்கல்ல, அதை பற்றி ஒரு எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போகிறது. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னை வந்து சிறையில் வந்து பாதிச்சதுன்னா ஒரு பையன் ஒரு அந்த பக்கம் ஒரு பொண்ணு நிற்குது. அந்த புது தாலின்னுவாங்கல்ல, அந்த பிரிக்காத சரடு மஞ்சள் பூசின அதை பிரிச்சுட்டு தானே அப்புறம் வேறு எதாவது போடுவாங்க. அதோட ஒரு புள்ள, சின்ன புள்ள, அதுக்கு ஒரு 18 வயசு இப்போ தான் முடிஞ்சிருக்கும் பொழுது இவனும் பொசுக்குனுக்கிறான். அந்த பிள்ளைங்க ஒன்றும் தெரியல. இவன் இங்கேருந்து அழுகுறான், போகிறான், வரான். என்னடா இது ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களாகுது. அதை மிரட்சி தெரியுதுல்ல அந்த பொண்ணுக்கு. அப்புறம் கேட்டான், என்னடா என்ன இந்த மாதிரிண்ணே, நான் வந்து ஓட்டேரி எப்பயோ எனக்கு ஒரு கேஸ் இருந்ததுண்ணே, நான் வந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி நான் போய் இப்போ வேலை செஞ்சுருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தானே எனக்கு கல்யாணம் ஆச்சு. புது இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறாரு, சும்மா வந்துட்டு போடா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் நான் தான் இங்கே வேலை செய்கிறேன்னு சார். இல்லைடா ஹெச்எஸ்எல் அது இதுன்னு கேஸ் இருக்கிறவங்களாம் இன்ஸ்பெக்டர் பார்க்குறேன்றாரு அப்படின்னு சொல்லி வர வச்சாங்கண்ணா. வந்தவொடனே கஞ்சா போட்டு உள்ள அமைச்சிட்டாங்கண்ணே அப்படின்றாரு. அப்போது இதுக்கெல்லாம் அந்த பையன் சொன்ன வார்த்தை, இப்போ நீங்கள் சீமான் போன்றவர்கள்லாம் வந்து அதிகாரத்துக்கு வரணுண்ணே, நீங்கள் நிறைய பேர் விசாரிச்சு பாருங்கள், நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு பார்க்கும்போதே சார் இந்த லைனில் இருக்கிறவன் ஒன்றும் கவலைப்பட மாட்டான் சார். ஒருத்தர் திருந்தி இல்லை வந்து வாழ்க்கையில் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு முடிவு பண்ணவனையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வழக்கு போடுறதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம், என்னமோ சிறையே எங்களுக்கு கட்டின மாதிரி தான் இருக்குது. எப்படி? எஸ்சிகளுக்கு குறிப்பாக சென்னையில் இருக்கிற பறையர்களுக்கு சிறை கட்டின மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஒரு 100 பேர் எடுத்துகிட்டு வச்சிங்களேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் எஸ்சியாக இருக்கிறான், பறையராக இருக்கிறான். இப்போ குண்டாஸ் எடுத்துன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 பேர்னால் அதுலேயும் அந்த ஆவரேஜாக நாங்கள் தான் இருக்கிறோம். எனக்கு அது பார்த்த உடனே என்னடா இது, இப்போ நம்ம தான் இந்த சமூகத்துக்கு ஆகாதவனா, இல்லை நமக்காக தான் இந்த சிறை நம்ம சமூகத்துக்கு தான் சிறையை கட்டி வச்சுக்குதா,
சரி அப்படியே இவ்வளோ பேர் வந்து சிறையில் இருக்கான், ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டான்னா அவன் ஏதாவது கொஞ்சம் வசதி வாய்ப்பாக இருக்கணும்ல. நீங்கள் அந்த மனுவெலாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே தலை காஞ்சி அங்கே வந்து அதுங்க அழுகுறதும், இவனுங்க சும்மா ஜெயிலில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தால் தான் கொஞ்சம் மதிப்பாங்கன்றதுக்காக சும்மா ஒரு போலி பந்தாவில் இவனுங்க சும்மா அப்படி நெஞ்சு தூக்கி நிற்கிறதும், அப்படி பார்க்குற போது அப்போ அவங்களுக்குள்ள பர்சனலாக பார்க்குற போது ஒவ்வொருத்தன் கதையும் ரொம்ப சோகமாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த எஸ்சி ஆணையம்லாம் இப்போ சென்னையில் இருக்குது. இப்போ எஸ்சி மக்களோட வெல்ஃபேரை வந்து பார்க்கறதுக்கு தானே அவங்க இருக்கிறாங்க. அதால் அதில் ஒரு முறையீடு செஞ்சுருக்குறோம். ஏன் இவ்வளோ பேர் இங்கே இருக்கிறான், ஏன் இவனை பிடிச்சி இவ்வளோ பேர் இருக்கிறான், இப்போ எல்லாமே சென்னையில் இருக்கிறான், இவன் மட்டும் குற்ற செயலில் ஈடுபடுற மாதிரி இவ்வளோ பேர் இருக்கானா, இதுக்கு என்ன காரணம், அது மேலே ஒரு ஆய்வு செய்யணும்னு ஒரு அப்பீலை வைக்கிறதா இருக்கிறோம். அந்த புள்ளிவிவரம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போது அவ்வளோ கொடுமையாக இருக்குது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ ஏன் இவெல்லாம் ஏன் வந்து வெளியில் இருக்கிறவன் ஏன் இப்படி உள்ளே வந்து கிடக்கிறான், பெயில் எடுக்க ஆள் இல்லை, அப்புறம் ஒரு மனு பொருள் வருவதற்கும் வாய்ப்பு இல்லை, ஏதாவது திங்கிறது ஒரு ஊறுகாய் பாக்கெட் கூட வாங்கி கொடுக்க வந்து வீட்டில் ஆள் இல்லைல்ல. அப்போ அந்த நிலையில் இருக்கிறவங்க எப்படி இந்த மாதிரி தொடர் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட ஒரு மனிதனாக இருக்க முடியும்? அவனாக இருந்தாலும் சரி ஒரு 10 ரூபா ஏதோ ஒரு விஷயத்தில் நல்லதாக கிட்டது ஏதோ சம்பாதிக்கணும், ஏதோ வீட்டில் எதனா கொடுத்துருப்பான்ல, அதுங்க வரும்போது கொஞ்சம் தெம்பாக வரல. இப்போ இதே சில கிரிமினல்லாம் இருக்கிறான், அவங்க வரும்போது அவங்க காட்டுற பந்தா, அவங்க பயன்படுத்துகிற உள்ள செருப்பு, அது இது அவங்க போடுற துணிலாம் பார்க்கும்போது இவங்க ப்ரொஃபஷனலாக இருந்திருக்கானுவா, கொஞ்சம் வீட்டில் செட்டில் பண்ணியிருக்காங்கன்னு தானே தோணுது. பெரும்பான்மையானவர்கள் இப்படி அண்ணனங்காட்சியாக இருக்கிறான், அவனை தூக்கி போட்டு பெயில் எடுக்க வாய்ப்பு இல்லாமல் இது இருக்குது. இதை வந்து அரசாங்கத்தின் பார்வைக்கும் இந்த தேசிய எஸ்சி ஆணையத்தின் பார்வைக்கும் கொண்டு போய் இதுக்கு ஒரு தீர்வை காணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ சிறையிலையும் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த அளவுக்கு இருக்கா? நீங்கள் போய் பார்க்கும்போது அங்கே இருந்துச்சு அந்த மாதிரி பிரச்சனைகள்? இதுக்கு எப்படிங்க பதில் சொல்கிறது? இருக்குன்னு சொல்கிறதா இல்லைன்னு சொல்கிறது? நீங்கள் தான் சொல்லணும், நீ பார்த்தவங்க சொல்லலாம். எல்லா விஷயங்களையும் எல்லா இடத்துலையும் இருக்குதாங்க செய்யும். அங்கே புழக்கமாக போகுது. புழக்கம்னா இப்போ யாரும் வந்து பரவாயில்ல ஒரு ஆள் வந்து ஒரு 10 கிராம் 2 பொட்டலாம் எடுத்துன்னு போகலான்னு யாரும் ஜெயிலில் விடுறதில்ல. சிலர் அதை கொஞ்சம் மறைச்சிக்கிரிச்சு எடுத்துன்னு வந்து அது எப்படியோ சேல்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, வந்து சிறையில் ரைடு இவ்வளோ கஞ்சா பிடிப்பட்டது, இல்லை சிறைக்குள் கஞ்சா கடத்த முயன்ற ஒரு கைது, இல்லை சிறை கைதிகளுக்கு இந்த மாதிரியான பொருட்களை சப்ளை செய்த காவலர் சஸ்பெண்டு கைது எல்லாம் வருது இல்லை, அதெல்லாம் அது நேச்சுரலாக அது கொஞ்சம் அப்படி இருக்க தான் செய்யும். இப்போ இந்த செல்ஃபோன் பயன்பாடு சிறையில் இருக்குன்றாங்களே, அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லை, செல்ஃபோன் பயன்பாடு தான் சிறையில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? இல்லை இல்லை, அது கொஞ்சம் அரிதான விஷயம், அது ரொம்ப பெரிய விஷயமும் கூட. அது மேலே கொஞ்சம் தீவிரமாக சிறையில் கண்காணிப்பு இருக்கும். ஆனாலும் ஒரு சிலர் வச்சுருக்கதா சொல்கிறாங்க, நான் பார்க்கல. இல்லை, அங்கேருந்துக்குனே ஸ்கெட்ச் போட்டுலாம் வேலை பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, வீட்டில் பேசுகிறாங்க, வீடியோ கால் பண்ணுறாங்க. இல்லை, இப்போ அரசாங்கமே ஒரு வசதி பண்ணி கொடுத்துருக்கு. சிறையிலேருந்து ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை 3வது நாள், அதாவது ஒரு வாரத்தில் 2 கால் பண்ணலாம், 12 நிமிஷம். இல்லை, அது வெளியில் பண்ணுறது. வாட்ஸ்அப் கால்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. அதான் சார், எந்த அளவுக்கு சிறையில் செல்ஃபோன் இன்ஃப்ளூயன்ஸ். நீங்கள் வீடியோ காலும் பண்ணிக்கலாம் சிறையில், அந்த வசதி இப்போ இருக்குது. 12 நிமிஷம் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்தில் 2 நாள் 24 நிமிஷம் பண்ணியிருக்கலாம். மேபி அதில் பெரும்பாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்கள் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேறு விதமான ஆட்கள்லாம், ஏன்னா அந்த கால் வந்து ரெக்கார்டுக்கு உட்பட்டது. மேபி 1-2 அப்படி இருக்கலாம். இப்போ அப்படி இல்லைன்னா அடிக்கடி செல்ஃபோன் மாட்டியது, அது மாட்டியது, இது மாட்டியது செய்திகள்லாம் வருதில்லை, அது 1-2 அப்படி இருக்க தான் செய்யும். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லி பார்த்தேன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் மாட்டின அந்த ஞானசேகரன் கூட சிறையில் இருந்தார், அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்தேன். அவருக்கு உங்கள் கூட பழக்கம் ஏற்பட்டுச்சா, பேசினாரா, என்ன சொன்னார்? இல்லை, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரன் உள்ளே இருக்கும்போது, நம்ம வெளியே இருக்கும்போது பல இன்டர்வியூக்கள், இந்த சமூகத்தில் என்னென்ன குற்றச்சாட்டு அவன் மேலே வைக்கப்படுதோ, அவனுக்கு பின்னால் யாராக இருக்காங்களோ அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஏறி கூட பேசியிருக்கோன்னு வச்சிங்களேன். ஏன்னா என்னடா அந்த சமூகத்தை இப்படி சீராயிச்சிட்டானவளே அப்படிங்கிற எண்ணம். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து முழுமையாக அது மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அங்கே இருக்கிறவனுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும். இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கேட்டு பாருங்கள், அந்த பசங்கிட்ட இப்போ இந்த அக்கரன்ஸில் வந்து எல்லாம் முழுசாக பண்ணிட்டாங்களான்னா எல்லோரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வெளியிலையும் எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒவ்வொருத்தர் மனநிலையை நம்ம யோசிச்சு பார்க்குறோம். நான் அப்புறம் என்னை கொண்டு போய் போட்ட பிறகு மறுநாள் தான் அவனை பார்த்த பிறகு எனக்கு சரியான ஒரு கோபம் தான். என்னடா இவன் இந்த மாதிரி இருக்கிறான்னா, ஒரு 10-15 நாள் பேசலை. அதுக்கப்புறம் நாங்கள் இருக்கிறது அந்த ஹெச்எஸில் வந்து ஒரு 4-5 ஃபாரினர் இருப்பாங்க எங்கள் பிளாக்கில், பக்கத்து செல்லாக இருக்கும். தமிழ் ஆளுங்க ஒரு 5-6 பேர் இருப்போம். அதுக்கப்புறம் பேசாமல் இருக்க முடியாது இல்லையா, சாப்பாடு எடுக்கிறது போகிறது வர்றது எல்லாம் செய்வாப்பில்.
அதில் தான் ஒரு பழக்கம். அப்போ நான் சில விஷயங்கள் நான் அசகாக கேட்பேன். வேறு ஒன்றும் பெருசாக ம் பதில் கொடுக்கலையா? கொடுக்கல. அதை எப்படி சொல்ல முடியும்? சொன்னாரா தான் பிரச்சனை வரும்ல. ம் அப்படி சொல்கிறதா தான் முதலே சொல்லியிருப்பாங்க. சொன்னால் நம்ம சொல்கிறோமே. நம்ம சொல்லிவிடுவான். அவர் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரும் நமக்கு தெரிஞ்சது தான். அவரோட வாயிலேருந்து அந்த வாக்குமூலம் வரணும். பட் அதை சொன்னால் அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அவருக்கும் தெரியும்ல. ஓகே. ஏன்னா அப்போ அப்படி இருக்கும்போது ஒன்று அப்படி இருந்தோம். அதுக்கு அவர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த குண்டாஸ் வந்து ரீஒர்க் ஆச்சு கடைசி நிமிஷத்தில். அப்புறம் ஜனவரி மாதம் அவரை வந்து தண்டனை சிறைக்கு அவரை மாற்றிட்டாங்க. அப்புறம் நான் அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் 1 மாதம் இருந்திருப்பேன். ஆமாம் 20 நாள் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் ரிலீஸ் பண்ணுறாங்க என்ன. அந்த பழக்கம் தான், வேறு ஒன்றும் நமக்கு அவருக்குமான உறவுங்கிறது ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. எதுவுமே அவர் ஷேர் பண்ணிக்கல. இல்லை, எப்படி ஷேர் பண்ணுவார்? சப்போஸ் அந்த மாதிரி இருந்தால் யார் அந்த சாருன்னு கூட சில விஷயங்கள் கேட்டுருந்தாங்களா? அது நீங்களும் கேட்டீங்களா யாருப்பா அந்த சாருன்னு? கேட்டேன். அது அவர் அதை வெளிப்படையாக சொல்வதற்கான சுதந்திரம் இல்லை. நான் நமக்கு பேசுகிற போது மற்ற விஷயங்கள் பேசுகிற போது தெரியல. இப்போ திமுகவில் என்ன நடக்குன்னா, அப்போ இதெல்லாம் நடக்கணும் போது அப்போ இதுவும் தான் நடந்திருக்குன்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். சரிங்க. இப்போ நீங்கள் என்ன ரீசனுக்காக உங்கள் மேலே வழக்கு பதிவு செஞ்சாங்க? முக்கியமான காரணம் என்ன சார்? நான் வந்து ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து ஆரம்பத்துலேருந்து எனக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அரசியல் செயல்பாடுகளில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கிறது. ஏன்னா அப்படியே திமுக நபராகவே மாறிட்டார். ஒரு 4 எம்எல்ஏ 2 எம்பிக்கள் இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லை தமிழக வரலாற்றில் எந்த கட்சிக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு அமையலை. அப்படி இவருக்கு வாய்ப்பு அமைக்கிற போது இந்த சமூக மக்களின் நலனையும் சேர்த்து கொஞ்சம் பேசணும். இப்போ நம்ம போய் யார்கிட்ட போய் கேட்போம்? இப்போ கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளை. இப்போ ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு 44 பேர் பட்டியல் சமூகத்திலிருந்து அந்த அம்பேத்கர் அட்டமினேஷன் இடஒதுக்கீட்டில் போகிறாங்க. பட் 44 பேர்கிட்ட நம்ம போய் கேட்க முடியுமா? எனக்கு அதான்டா வேலை அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? நம்ம சமூகத்து நபர்கள்ன்ற அடிப்படையில் இவர்கள்கிட்ட தான் கேட்போம். அப்போது இந்த மாதிரியான அட்ராசிட்டிலாம் நடக்கிற போது நீங்கள் ஏன் கேட்குறது இல்லை? இப்போ நம்ம இந்த சப்ளான் பண்ணணுன்றது எங்கள் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிற நிதி அது. அந்த நிதியை தவறாக பயன்படுத்துகிற போது நீங்கள் கேட்கணும்ல அப்படின்றத நாம் சில விமர்சனங்களை புள்ளி விவரத்தோடு வைக்கிறோம். அது வந்து அவருக்கு வந்து எரிச்சலை விட்டுது. எல்லாரும் கம்முனுங்கிறான், இவன் ஏன் வந்து நீ கேட்கல நான் கேட்கல அப்படின்னு பிரச்சனை பண்ணுறானே அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம். பல இடங்களில் வந்து பல முறை என்னை கூலிப்படையை வச்சு சரி பண்ண பார்த்தாங்க. அதெல்லாம் நான் வந்து ஆதாரப்பூர்வமாக புகார்லாம் கொடுத்துருக்கேன். பட் அதுக்கு அஞ்சற ஆள் நான் இல்லை. அப்படி இருக்கிற போது இந்த செப்டம்பர் 6 நான் வந்து டிஜிபி ஆஃபீஸ் அதை பார்த்து அந்த வீடியோலாம். அப்போ அவங்க திட்டமிட்டு தான் வந்திருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாலே நாளை டிஜிபி அலுவலகம் ஒரு மூர்த்திக்கு சிறப்பான வரவேற்பு இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்துருக்குறாங்க. அப்போ நாம் அங்கே போனோம். அந்த பசங்க நமக்கு வேண்டியவங்க தான் 2 பேர். அதில் ஒருத்தர் ரொம்ப நெருக்கமானவன். நாங்கள் அடிக்கடி ஜாலியாக ஃபோனில் பேசிப்போம். அப்புறம் உங்களுக்குள்ள ஏன் பிரச்சனை நடந்தது? அவ்வளோ அனுநியமாக நெருக்கக்கூடிய நபர்களுக்கு மீது ஒருத்தரை தாக்குறதுக்கும் நீங்கள் அவங்க மேலே கத்தி எடுத்து அறுக்கிறதுக்கான ஒரு சண்டை வந்து என்ன பிரச்சனை? இல்லை, திருமாவளவன் வந்துங்க, நான் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் மேலவளவு முருகேசன் நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்த போகிறேங்க. ஏன் வந்து இப்போல்லாம் ஏன் இவன் இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் வந்தான் அப்படின்றாங்க. நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து அங்கே கேள்விப்படுறேன். மேலவளவு முருகேசன் மனைவி உட்பட அந்த 7 பேர் இறந்தாங்கல்ல, அந்த 7 பேருக்கும் அரசாங்கம் ஒரு வேலை கொடுத்துருக்கு. என்ன வேலை கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். சாலை பணியாளர்கள் வேலை. ஓகே. இந்த ரோட்டில் பேட்ச் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, பெருக்கினேன் முள் வெட்டிக்கினேன் அந்த வேலை. அப்போது கருணாநிதி நோக்கம்னா, உன் புருஷன் ரோட்டில் செத்தான், ரோட்டில் கடை. நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி கட் பண்ணி இன்னொரு சமூகத்திலேருந்து ஒருத்தர் வந்து என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார். அவரோட மனைவிக்கு கருணாநிதி என்ன கொடுத்தாரு? நான் ஒன்று 7 பேர் எம்பி அங்கெல்லாம் சொல்ல வரல. அட்லீஸ்ட் ஒரு நிழலில் ஒரு வேலை கொடுத்துருக்கலாம்ல, ஒரு ஆஃபீஸில் உள்ள இல்லை. அப்போ இது எனக்கு தெரிய வருது. நான் அதை வந்து வெளிப்படுத்துகிறேன். ஏன் இந்த மாதிரியான பார்வை இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது? அது மட்டும் இல்லாமல் முருகேசன் உன் கட்சி தானே, திமுக காரன் தானே, உங்கள்கிட்ட வந்து அழுதான்ல, ஐயா எனக்கு கொண்டு வாங்க ஐயா, எனக்கு வந்து பாதுகாப்புக்கு ஆயுதம் காவலரை போட்டிருந்தீங்க, அதை திரும்ப கொடுங்கன்னு உங்கள் காலில் வந்து விழுந்தான்ல, உங்கள் கட்சிக்காரன் தானே. சரி, அதையும் விட்டுட்டீங்க, இறந்துட்டான். கொஞ்சமாவது அந்த அவங்களோட மனைவிமாருக்கு ஒரு கௌரவத்தை நீங்கள் செஞ்சுருக்கணும். ரோட்டில் நிற்க வச்சிங்களே சாமி. அந்த சம்பவம் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிறதா தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போது இந்த டிஜிபி ஆஃபீஸில் நடந்த சம்பவத்துக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை நீ திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம்? இல்லை, திட்டமிட்டு தான். ஏன்னா நீங்கள் 2 பேரும் நல்ல இணக்கமாக இருந்ததா சொல்கிறீங்க. அதே தாக்கின நபரும் நீங்களும். இதுதான் முக்கியமான காரணமா? இதுதான். ஏன்னா இது அவங்க சொல்லி தான் இது நடந்திருக்குன்றது தான் என்னோட. ஏன்னா நான் பேசினே இருக்கிறேன். இப்போ சார், இப்போ என்னை அடிக்கிறேன்னா அடிங்க, போங்க, வாங்க,
இப்போ கோவம் வந்தால் என்ன சார், கோவம் வந்தால் கொலை பண்ணலாம் சார், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைன்னு வச்சிங்களேன். அவனுக்கு வந்து ஒரு 5-6 பேர், நான் போய் என்னப்பா இங்கே உட்காந்துக்கிறேன்னு கேட்குறேன். உடனே எங்கள் தாய் ஊன்னு அடிக்கிறாங்க. என்னால் அதை டக்குன்னு என்னால் ரியாக்ட் பண்ண முடியல. ஏன்னா எல்லாம் நம்ம பசங்க தானே, இப்போ சென்னையில் எல்லாம் எங்கள் பர பிள்ளைங்க தானே, என்னடா அவனுக்கு திடீர்னு இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே டிஃபெண்ட் பண்ணினே வரேன். ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, செருப்பு எடுத்து வீசிட்டு அண்ணன் திருமாவளவன் வாய்கன்னொடனே எனக்கு டக்குன்னு அந்த மதுரை கனெக்ட் ஆகுது. ஓகே. அப்போது இவனுங்க வந்து இது சமூகத்துக்கு எதிரானது, இதெல்லாம் விடக்கூடாது அப்படின்னு நான் ஒரு ரியாக்ட் பண்ணுறேன். ஒரு 5-6 பேர் நம்மனா ரஜினியா எம்ஜிஆரா சினிமாவில் அடிக்கிற மாதிரி அடிக்கிறதுக்கு நான் ரியாக்ட் பண்ணுறேன். உடனே அவனுக்கு கீழே விழுந்து மேலே விழுந்து ஓடுறானுவன். அன்றைக்கி என் பையன் ஒருத்தன் என்னை பிடிச்சின்னு இருப்பான். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய உறிஞ்சிட்டு இருப்பேன். சரி, நீங்கள் ஆயுதம் எடுத்துன்னு போகிறதுக்கான ரீசன் என்ன? இப்போ டிஜிபி ஆஃபீஸ் போகிறீங்க, கையில் ஒரு பிளேடோ இல்லை கத்தியோ வச்சுங்கிறதுக்கு என்ன ரீசன்? நான் டிஜிபி ஆஃபீஸ் சொல்லி இருந்தேன். நான் இல்லை நீங்கள் அங்கே தானே போனீங்க. நான் உள்ளே போய் நின்று என்ன கத்தியோட பிடிச்ச மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வச்சு சார் அது கத்தி இல்லை சார், ஏதோ ஒன்று. நீங்கள் அட்வொகேட் பார்த்துருக்கீங்களா? அட்வொகேட் கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும்? ஏதோ ஒரு வச்சுருப்பாங்க, தெரியல. அந்த கயிறா இருக்கிறதுக்கு ஊசி, சின்ன சின்ன நைஃபு அதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. அது ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். அது சார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, ஒருத்தன் உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்கிற போது கொடிய ஆயுதங்களை பயன்படுத்தியும் தன்னை தற்காத்து கொள்ளான்னு சட்டம் சொல்லுது. அப்புறம் வந்து அவன் ஏன்டா வந்து அடிக்க வந்தான்னு கேட்காம அவங்க அடிச்சா நீ அடி வாங்குறதுன்னு என்ன சாக சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நான் இப்போ அந்த மாதிரி மீனிங்கில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம், அந்த நேரத்தில் ஒரு ஏதோ ஒரு நைஃப் ஆஃபீஸுக்குள்ளே வந்து ஏதாவது விஷயங்களோட போய் வந்து அது ஸ்கேனில் ஆகி அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறது சரி. நான் வெளியே தானே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்னோடய பாதுகாப்புக்கு நான் சரியாக இருக்கிறேன். இன்னமும் எல்லாம் உலகத்தில் எல்லாம் இந்த ஊரில் எல்லாம் நல்லவங்க மாதிரி நான் மட்டும் இன்னமும் எப்பயுமே அதோட கொலைவரிட திரியிற மாதிரில சொல்கிறீங்க. அப்புறம் ஒரு 4-5 நிமிஷம் வந்து நீங்கள் அந்த சண்டை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்க. வீடியோவில் பார்த்தேன். ஒரு 5ஆவது நிமிஷம் தான் நான் ரியாக்ட் பண்ணுறேன். அதால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நான் ஒன்றும் அப்படி இல்லைன்னு இல்லை. இப்போ வந்து ஏதோ அவங்க சொல்கிறாங்க அவன் கத்தியை பார்த்தா எவன் பிடிச்சா. என் பாக்கெட்டில் ஒரு சீப்பு தான் இருந்தது. ஓகே. அந்த போலீஸ் கூட என்ன அப்போ செக் பண்ணாங்க, ஒன்று சர்ச் பண்ணாங்க. பண்ணுங்க சார்ண்ணே. சீப்பு வச்சு வெட்டிட்டீங்களா? கையில் ரத்தம்லாம் வந்துச்சு? கேளுங்க, சீப்புன்னாங்க. வந்து அப்புறம் சீப்பு பாக்கெட்டில் சீப்பு தான் எடுத்து கொடுத்தேன். சரி சீப்பு தாங்க தான் சொல்லிட்டு எல்லாம் வீடியோ பண்ணுறாங்க. போயிட்டாரு. அப்புறம் திரும்பி வந்து இல்லைங்க அந்த சீப்பு கேட்டாங்கன்னாரு. ஏங்க இந்த சீப்பு வந்து 110 ரூபா ஒரு சீப்பு, இது 5 ரூபா சீப்பு இல்லைன்னா. இல்லை அதிகாரி கேட்குறான்னு வாங்கி போனாங்க. அதனால் அது இப்போ நான் வந்து ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருந்தாவும் இப்போ அவங்க சார் ஷீட்டில் என்ன பண்ணுறாங்க, அவர் இப்போ காரில் போகும்போது தூக்கி போட்டேன்னு சொன்னார், அதனால் நாங்கள் அதை கைப்பற்றலன்னு ஏதோ சொல்லிவிட்டு அப்புறம் நான் நைட்டு என்னை கஸ்டடி எடுத்துகிட்டு ஒரு 2 பேரை கூட்டாந்து பேச வச்சுட்டு ஏதோ அவங்கள ஒரு கத்தியை வச்சு அவங்களாம் எடுக்கிறாங்க. இல்லை, உங்களுக்கும் விசிகாவுக்கும் நடந்த பிரச்சனை வந்து ஒரு நில அபகரிப்பு பிரச்சனை தான் வந்து பெருசாச்சு, அதனால தான் உங்களுக்குள்ள சண்டையாச்சு. இதை வந்து அரசியல்படுத்திட்டாரு ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஊர் முழுக்க வந்து ஏன் நிலத்தை அகப்படுறது எல்லாருக்குமே தெரியும். காவல்துறை அதிகாரியோடு சேர்ந்து இவனுங்க பண்ணுற அட்டகாசம் ஊருக்கே தெரியும். இப்போ நம்ம நுங்கம்பாக்கம் இங்கே நம்ம நந்தம்பாக்கத்தில் எம்ஜிஆர் வீட்டாண்ட ஒரு அம்மா ஒரு ஹேண்டிகேப் அம்மா இடத்துல ஆஃபீஸை போட்டு இது எங்கள் இடம்னு சொல்லி வம்பு பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதாவது சார் அங்கே வந்து நம்ம ஐஸ் ஹவுஸில் ஒரு இடம் இருக்குது. ஒருத்தன் அந்த பில்டிங்கை ரொம்ப நாளாக ஒரு 20-30 வருஷமாக அவங்க அப்பாவிலேருந்து அவன்லேருந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கின்னு அவங்க வீடுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் புரட்சி பாரதத்துலேருந்து ஒருத்தர் வீட்டில் வாடகை இருக்கார். அப்புறம் வந்து ஒரு சேட்டு ஒருத்தர் வந்து இந்த ஏதோ ஒரு ஃபேமஸான 2 வீலர் கம்பெனி, அவர் வந்து வாடகை எடுத்துக்கார். ஒருத்தன் பாஸ்போர்ட் வச்சுக்கிறான், ஒருத்தன் ஸ்டுடியோ வச்சுருந்தான். அந்த ஸ்டுடியோக்காரன் காலி பண்ணிட்டான். எங்கள் ஆள் ஒருத்தன் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அங்கே வந்து வாடகைக்கு ஆஃபீஸை எடுக்கிறான். இப்போ நம்ம போய் ஏம்பா உன்னோட பத்திரம்லாம் எடுத்துனுவா, எல்லாத்தையும் எடுத்துனுவா அப்படின்னு நம்ம புது ஆளாக தான் கேட்கலாம். அவன் அந்த ஏரியாவில் இருக்கிறவன் அவங்ககிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான குடும்பத்தார் வந்து இந்த இடத்த மெயினான இடம், அந்த இடத்த அக்ரிமெண்ட் போட்டுக்கிறதா சொல்லி அது வந்து ஒரு காவல் நிலையத்துக்கு வருது. உடனே சொல்ல வேணாமா உங்களுக்கு உத்தரவு எங்கேருந்து வருதுன்னு. உடனே அவங்க ரெக்கை கட்டி ஆடி அந்த இன்ஸ்பெக்டரே நேரடியாக போய் இவராக சினிமாவில் வர மாதிரி தெலுங்கு படத்தில் வர மாதிரி இவராக உள்ளே போந்து எல்லா சாமானியும் தூக்கி கடாசுறாரு. அப்போது அந்தந்த கட்சிக்கான விஷயங்கள்னும் போது அவங்க போவாங்களா. அப்போ நான் என் கட்சிக்காரனுக்காக போகிறேன். போயிட்டு கேட்டோம், இல்லை நீங்கள் இதாங்க அதாங்க எஃப்ஐஆர் போட்டோம், அது போட்டோம் இது போட்டோன்னாங்க. சரி நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிமாண்ட் ஆகிட்டார். ரிமாண்ட் ஆகிட்டு அவரும் பெயிலே வந்துட்டார். இதுக்கிடையில் இந்த சம்பவம் நடக்குது. இப்போது என் மீது வந்து குண்டாஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று
பொம்பளை புரோக்கராக இருக்கணும், அது இதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம எதுவுமே இல்லையா, பாதி பேர் பொம்பளை புரோக்கர் அவனு தானே. நம்மளை என்ன பண்ணுறாங்க, சரி ஏற்கனவே இந்த மூர்த்தி இந்த ஸ்டேஷனுக்கு விஷயத்துக்கு வந்தார்ல, அதில் வந்து அவங்க கட்சிக்கார ஒருத்தர் உள்ளே போயிருக்கார்ல, அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் இவர் இருக்கிற மாதிரி ஒரு புட்டப்பை போட்டு நில ஆக்கிரமிப்புக்கு உதவி பண்ணார் அப்படின்னு குண்டாஸை என்ன ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணீங்க, என் மீது குண்டாஸ் போட்டது. ஒரே ஒரு நில அபகரிப்பு வழக்கில் மட்டும் குண்டாஸ் போட முடியுமா, இல்லை இது பின்புலத்தில் நிறைய வழக்குகளுக்கு மேலே இருக்கா? இல்லை, 2 வழக்கு காட்டுறாங்க. வந்து இந்த நில அபகரிப்புன்னு சொல்கிற இல்லாத வழக்கு ஒன்று காட்டுறாங்க, இன்னொன்று இந்த டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி இருக்கிற வழக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய வழக்குகள் இருந்ததா சொல்கிறாங்க. சொல்கிறவன் யாரும் சொல்லுவான். நேர்காணலில் உங்ககிட்டே நிறைய கேள்வி. ஆமாம் சார், ரவுடிம்மா பொறுக்கிம்மா. ஆமாம், அந்த மாதிரி வழக்கு இருந்திருக்கான்னு கேட்க. என் மேலே வந்து இந்த உசைனி இருக்கு இல்லையா, கராத்தே மாஸ்டர் இறந்துட்டாப்புல. ஆமாம், அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டது. அதில் ஒரு புகார் இருக்குது. சசிகலா நடராஜன், இளவழகன், அவங்க பிஏ, நான் எல்லாரும் அதில் வழக்கில் இருக்கோம். அது பெயில் எடுத்து அது கேஸ் அப்படியே இருக்குது. அது அவரும் செத்துட்டாரு, நடராஜன் செத்துட்டாரு, ஐயா நடராஜன் இறந்துட்டாரு, இளவழகன் இறந்துட்டாரு. இன்னொரு வந்து ஒரு தேர்தல் சம்மந்தப்பட்ட வழக்கு இருக்குது, அவ்வளோதான். ஓகே. என்ன இப்போ அரசியல்காரன்னா எல்லாம் லேண்டில் போட்டு முக்கிய எடுக்கணுமா? அவன் மேலே 1000 பொம்பளை கேஸ் இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுத்தா 100 கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பொம்பளைங்க. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ கேஸ் இருக்கிறத, இப்போ கேஸ் என்னமோ ஏங்க ஒரு இன்னசென்ட்டாக இப்போ டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி பிரச்சனை நடக்குது, நான் டிஃபெண்ட் பண்ணுறேன். என்னை திட்டமிட்டு தாக்க வந்த மேலே ஒன்றும் எஃப்ஐஆர் போடல, என்னை குண்டாஸ் போட்டான். ஏங்க நீங்கள் குண்டாஸில் இருந்தீங்களாமே அப்படின்னு கேட்டால் அது என்ன சார் அர்த்தம்? நான் அதுக்கு தான் சொன்னேன், ஆமாங்க கொஞ்சம் பிடிக்கிறப்ப கொஞ்சம் குண்டாக இருந்தேன், அதெல்லாம் குண்டாஸ் போட்டாங்க. சரி, ஓகே. சிறைக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய அரசியல் தெளிவு இப்போ எப்படி இருக்குது? போனதுக்கு வந்ததுக்கப்புறம் தொலைநோக்கு திட்டம் ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ நான் இப்போ ரிலாக்ஸ் ஆகிட்டேன். ஏற்கனவே பண்ண விஷயங்களை தான் இப்போது பண்ணிட்டு இருக்கிறேன். அது ஒன்றும் ஒரு மாற்றம் வரணும்னு நம்ம யோசிக்கிறோம், மாற்றம் வருமா? இந்த தேர்தல் முடிவு வரப்போகுது, என்ன மாதிரியான மாற்றம் வரும்? இந்த சமூகத்துக்கான துரோகிகள் யாருன்னு தெரிஞ்சிடும். ஓகே, பல்வேறு விஷயங்களை ஷேர் பண்ணிங்க. குறிப்பாக உங்களுடைய இந்த சிறை அனுபவத்தை பற்றி நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.